வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 அண்ட் நம்ம டிவிஎஸோட ரோனின் 225 இந்த ரெண்டு பைக்குமே ஒரே பட்ஜெட் செக்மெண்ட் கிட்ட வரக்கூடிய ரெண்டு சிறந்த கிளாசிக் ரெட்ரோ பைக்காகவே இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு பைக்கில் எந்த ஒரு பைக் பெஸ்ட்டான பைக்குன்னு கேட்டால் அந்த இடத்துல நிச்சயமாக நிறையவே டவுட்டுகள் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஒருத்தவங்க சலிச்சவங்கள மாதிரி ரெண்டு பேரும் ஈக்குவல் லெவலான நிறைய விஷயங்களை கெயின் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம முடியல இந்த டிவிஎஸோட ரோனின் 225க்கும் ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350க்குமான ஒரு டீட்டெயிலாக நல்ல ஒரு எலாபரேட்டிவான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்த்து இந்த ரெண்டு பைக்கில் எந்த ஒரு பைக் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு பைக்குன்றதை சூஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சுனா உங்களுக்கு என்னது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சரி இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன் நமக்கு டிசைன் வைஸ் போகிற தலைக்குன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 லைட்டாக உங்களுக்கு அந்த ஒரு கெஃபே ரேசர் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு பைக்கு. அது இல்லாமல் ராயல் என்ஃபீல்டு இருக்குது நம்ம ஊரில் அந்த ஒரு பிராண்ட் இமேஜ்ன்றது ஹெவின்றதுனால உங்களுக்கு நிச்சயமாக ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயங்களில் எந்த வித குறையும் இருக்க போதில் ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். லுக்கில் எந்த வித குறையும் இல்லை. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு கெஃபே ரெசர் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு டிவிஎஸோட ரோனின் 225 பொறுத்த அளவுக்கு அது வந்து ஒரு மிக்ஸ் மேட்ச்டான ஒரு டிசைன். அதனால தான் கம்பெனி தரப்புலேருந்தே அது ஒரு அன்ஸ்கிரிப்டட்னு சொல்கிறாங்க. அந்த வண்டியை வந்து தான் கேட்டகரைஸ் பண்ண முடியாது. எல்லா வித கேட்டகரியும் சேர்ந்த மாதிரி ஒரு டிசைன் டோன். நம்ம ஒன் சைட்லேருந்து பார்த்தா க்ரூசர் மார்க்கும், ஒன் சைட்லேருந்து பார்த்தா ஆஃப் ரோடர் மார்க்கும், சைட்லேருந்து பார்த்தா கெஃபே ரேசர் மார்க்கும். அதனால் டிசைன் வந்து இப்படின்னு சொல்ல முடியல. ஒரு க்ரூசர் ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்குது நம்ம டிவிஎஸோட ரோனின் 225. அப்படின்னு பார்க்கும்போது டிசைன் விஷயத்தில் நீங்கள் தான் சொல்லணும் இந்த ரெண்டு டிசைனில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றதை. அடுத்து இந்த வண்டியோட டிசைனோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்கள் பார்க்குறன்றப்ப அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒன்றும் பெஸ்ட்லாம் கிடையாது. ரெண்டு பேர்லேயும் கொஞ்சம் சுமாரான ஒரு பில்ட் குவாலிட்டி தான், சுமாரான ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தான். பட் ராயல் என்ஃபீல்டில் உங்களுக்கு டிசைன் வந்து ஒரு ஈவனாக ஃபினிஷ் ஆகுது. எந்த இடத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கட்டு இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான கேப் இல்லை. பட் நம்ம டிவிஎஸ் ரோனினில் ஒரு சில இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான கேப் வரும். அது மாதிரி ஈவன்னஸ் அந்த டிசைனில் கொஞ்சம் குறையுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சீட்டிங் பார்ப்போமே. சீட்டிங் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் ஷார்ட் சீட் தான். ஆமாம், நீங்கள் முன்னாடி உட்காரவங்க ஏதாவது கொஞ்சம் பின்னாடி பெரிய பேக் மாட்டிட்டு உட்காந்தாலோ இல்லை ஃப்ரண்ட்டில் ஏதாவது பொருள் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்தாலோ பின்னாடி உட்காரவங்களுக்கு இடம்ன்றது அந்த இடத்துல கம்மியாயிடும். அதனால் சீட்டிங் பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டு பேர் மீடியமாக உட்காரலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் அந்த ஒரு சீட்டிங்கில் அந்த ஒரு குஷனிங் குவாலிட்டி அது மாதிரி விஷயங்களில் எது பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹண்டர் 350 நல்ல ஒரு சூப்பரான ஒரு குஷனிங் குவாலிட்டி கொடுக்குறாங்க சீட்டிங் பொறுத்தளவுக்கு. அதனால் சீட்டிங்கில் அந்த ஒரு குஷனிங் குவாலிட்டி அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்தளவுக்கு எனக்கு ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 கொஞ்சம் பெட்டர் ஃபீலு. அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட சீட் லென்த்து பொறுத்த அளவுக்கு அது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா நம்ம ரோனினில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் சீட் லென்த்து பொறுத்த அளவுக்கு நம்ம டிவிஎஸ் ரோனின் பெட்டராகவே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு நம்ம டிவிஎஸ் ரோனினில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து உங்களுக்கு நார்மலான ஒரு சஸ்பென்ஷன் டைப் வருது. நம்ம ராயல் என்ஃபீல்டு பொறுத்த அளவுக்கு யூஸ்வலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்துமே உங்களுக்கு நார்மலான டெலஸ்கோபிக். அதுக்கடுத்து பின்னாடி வந்து அந்த ஒரு கேஸ் டைப் சஸ்பென்ஷன் வருது. சஸ்பென்ஷன் ஓட்டுறதுக்கு எது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் டிவிஎஸ் ரோனின் நல்ல ஒரு பெட்டர் ரைடிங் கம்ஃபர்ட் ஆஃபர் பண்ணுது ராயல் என்ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது. ராயல் என்ஃபீல்டு அந்த ஒரு பின்னாடி சஸ்பென்ஷன் மட்டும் லைட்டராக ஸ்டிஃபர் டோன் அந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படி அதுவுமே கூட ஓகே தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம இப்போயே சொல்லிடலாம், ஹண்டரில் ஒன்றும் பெருசாக சொல்லும்படிலாம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிவிஎஸ் ரோனின் தான் பெஸ்ட்னு. ஏன்னா வச்சுங்களேன், நம்ம டிவிஎஸ் ரோனினில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் ரைடிங் மோட்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஹண்டர் 350 ஒரு பைக்குக்கு பேசிக்காக என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்பீடோ மீட்ரு, அதில் நடுவில் ஒரு டிஜிட்டல் கொடுத்துருப்பாங்க நெகட்டிவ் டைப்பில். அதில் வந்து ட்ரிப் மீட்ரு, அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு எஃபிஷியன்சி, அதான் ஃபியூல் எஃபிஷியன்சி, ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, கியர் இண்டிகேஷன், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கனெக்டிவிட்டி எதிர்பார்க்காதவங்களுக்கு அது போதும். பட் கொஞ்சம் டெக் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நம்ம டிவிஎஸ் ரோனின் தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குன்றதுல டவுட் இல்லை. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நல்ல ஒரு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் லோட் பண்ண ஒரு வெஹிக்கல்னால் அது நம்ம டிவிஎஸோட ரோனின் 225 தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட லைட்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸோட ரோனின் 225 உங்களுக்கு ஆல் எல்இடி, ஆமாங்க, மெயின் ஹெட்லைட்டும் சரி, இண்டிகேட்டரும் சரி, ரியல் லைட்டும் சரி, எல்லாமே உங்களுக்கு எல்இடி வந்துடும். பட் நம்ம ஹண்டர் 350 உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக வர மாதிரி ஹாலஜன் லைட்ஸ் தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் லைட்டிங் விஷயத்துலையும் நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ரோனின் 225 தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்குது. இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் வச்சு பார்த்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு ரோனின் தான் நிறைய இடத்துல நல்ல பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு வருது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது உண்மை தான். ரோனின் ஸ்பெக் வைஸ் ரொம்பவே பெட்டராக இருக்காங்க.
பட் எந்த இடத்துல நம்ம ஹண்டர் 350 ஒரு பெரிய ஸ்கோர் கெயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட அந்த ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாங்க, என்னதான் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு அந்த ஹெவினஸ் இருந்தாலும் அந்த ஒரு இன்ஜினோட அந்த ஒரு பஞ்சினஸ்ஸான அந்த ஒரு தம்பு இருக்கிற ஃபீல் உங்களுக்கு அந்த ஒரு டிராஃபிக்கில் அப்படியே சல்லுன்னு அந்த ஒரு மேனுவர் பண்ணி போகும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்கும். பட் நம்ம டிவிஎஸ் ரோனின் வந்து அந்த அளவுக்கு ஒரு பஞ்சியாக த்ரில்லியராக இல்லை, அது உங்களுக்கு அந்த ஒரு டிராஃபிக்கில் ஸ்மூத்தாக கிளைட் பண்ணிட்டு போகுது. பட் ஸ்மூத்தாக போகிறதுக்கும் த்ரில்லாக போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஸ்மூத்னஸ் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்மளை வந்து ஒரு டிராஃபிக்கில் ஈஸியாக கிளைட் த்ரூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். பட் ஆனால் ஒரு த்ரில்னஸ் தான் இருக்கிற டென்ஷனையும் ரெடியூஸ் பண்ணி ஹாப்பினஸை கொடுக்கும். இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக நம்ம ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ஸ்பெக் எல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் ரோனின் தான் பெட்டர் ஆப்ஷனாக தெரியும். பட் நான் ஒன்ஸ் நீங்கள் அந்த 2 வண்டியும் சார்ட்ட டைமில் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்குறீங்க அப்போ உங்களுடைய டிசிஷன் அப்படி டோட்டலாக மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ளோ செம்ம சூப்பராக இருக்கும்னா அது நம்ம ஹண்டர் 350 தான். என்னதான் த்ரில்லு ஃபன் அப்படி இப்படின்னு பேசினாலும் சேஃப்டி முக்கியம். பி சேஃப், ஸ்லோ ரைடு. சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த 2 வண்டியோட முக்கியமான இன்ஜின் செக்மெண்ட்குள்ளே போகலாம். இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸோட ரோனின் 225 பார்த்துருவோம். நம்ம டிவிஎஸோட ரோனின் 225ல உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 225.9 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜின் ஒன்றும் புது இன்ஜின்லாம் கிடையாது, நமக்கு பழக்கப்பட்ட ஒரு இன்ஜின் தான். நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி RR 200 இருக்கார் பார்த்தீங்களா, 4V, அவரோட இன்ஜினில் லைட்டாக ஒரு சில மாடிஃபைடு ஒர்க் பார்ட்ஸ் இதில் இறக்கியிருக்காங்க. சாரி, கம்பெனி தரப்புலேருந்து பண்ணாத மாடிஃபைடில் அப்கிரேடு, அந்த ஒரு அப்கிரேடை பண்ணி இந்த இன்ஜினில் நல்லாவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து டிரான்ஸ்மிஷன் பொறுத்த அளவுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். பெஸ்ட்டுனா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தர் அண்ட் நல்ல ஒரு ஈஸி அண்ட் நல்ல ஒரு ட்ராக்டபுளான ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. கொஞ்சம் ஹையர் கியர்ஸில் வச்சுட்டு கூட நீங்கள் ஈஸியாகவே ஸ்லோ ஸ்பீடில் மேனுவர் பண்ணிடலாம். உங்களுக்கு வண்டியை அடைக்கிறது முக்கிறது அதை மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் உங்களுக்கு கியர் அந்த ஒரு ஷிஃப்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே செம்ம ஸ்மூத்தாக. அது இல்லாமல் கிளச் அப்ளிகேஷனும் உங்களுக்கு இங்கே ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் இருக்கிறதுனால செம்ம லைட்டு. பட் நம்ம ராயல் என்ஃபீல்டோட டிரான்ஸ்மிஷன்லாம் அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த வண்டியோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அரௌண்ட் ஒரு 20.1 bhp ஆஃப் ஹவர்ஸும் 19.9 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 120 வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு ஓகேவான ஒரு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்தீங்களா இந்த வண்டி வந்து அந்த ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான ஒரு பவர், உங்களுக்கு அந்த ஒரு சிட்டி மேனுவரபிலிட்டி அண்ட் ஹைவே க்ரூசிங்க்கு ஒரு பெட்டரான பவரை ஆஃபர் பண்ணும். பட் ஆனால் டாப் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கப்பா, அதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் கிடையாது. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா 40 km/லிட்டர்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல், அது இல்லாமல் இதில் ரைடிங் மோட் இருக்குன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி ஓட்டுறீங்கப்ப நிச்சயமாக நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். 40 km எனக்கு கிடைக்குன்னா 225 cc நல்ல ஒரு மைலேஜ் தான். நம்ம ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350யோட இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போமா. நம்ம ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350ல உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 349.34 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட் கிளட்ச் தான். இது வந்து ராயல் என்ஃபீல்டோட புது J சீரிஸ் இன்ஜின். இதில் வந்து இருந்த மாதிரி ஹெவி வைப்ரேஷன் இல்லை. இப்போ உங்களுக்கு நல்லாவே வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. பட் இதுலேயும் வைப்ரேஷன் இருக்குது. பட் அது ராயல் என்ஃபீல்டு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் அந்த அளவுக்கு எட்டு வந்தது எனக்கு கேட்டிங்கன்னா பெரிய விஷயம் தான். பட் வைப்ரேஷன் இந்த 2 வெஹிக்கிளில் எதில் கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி நம்ம டிவிஎஸ் ரோனினில் தான் வைப்ரேஷன் கம்மியாக ஃபீல் ஆகுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்த அளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பட் வெட் மல்டிப்ளேட் கிளட்ச் தான். உங்களுக்கு கிளட்ச் மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் டைட்டு. அந்த டிவிஎஸ் ரோனின் தான் என்ன கேட்டிங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அந்த ஒரு ட்ராக்டபிலிட்டி ஈஸியாக ஓட்டணும்னு நினச்சின்னா டிவிஎஸ் ரோனின் தான்ப்பா பெஸ்ட்டு. எல்லா விஷயங்களையும் அவர் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க அந்த ஒரு ட்ராக்டபிலிட்டி பொறுத்த அளவுக்கு. பட்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு வந்து கொஞ்சம் டைட்டு தான். பட்னா அந்த வண்டியோட அந்த ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸுன்றது அது எல்லாத்தையும் மறக்க வச்சுருன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வண்டியோட பவர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 20.26 bhp ஆஃப் ஹவர்ஸும் அதுக்கடுத்து 27 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் பொறுத்த அளவுக்கு நம்ம ராயல் என்ஃபீல்டோட டாப் ஸ்பீடு 114 சொல்கிறாங்க. உங்களால் வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 115 வரைக்குமே கூட ரீச் பண்ண முடியுது. பட் நம்ம டிவிஎஸ் ரோனினால் இதை விட டாப் கொஞ்சம் அதிகமாக போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போக முடியுது. பட் ஆனால் இன்னும் ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஒரு இனிஷியல் பிக்கப்புன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டை தான் ஹெவி. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு லோ அண்ட் மிட் ஏரியா ஸ்ட்ராங்கு. அதில் எப்படி மிட் ஏரியா மட்டும் ஸ்ட்ராங்கு, பட்னா இதில் லோ எண்டும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால இந்த ஒரு 115 டாப் ஸ்பீடாக இருந்தாலும் அந்த ஒரு 115 நம்ம ராயல் என்ஃபீல்டு ஈஸியாக அண்ட் நல்ல குவிக்காகவே ரீச் பண்ணிடும். பட் நம்ம டிவிஎஸ் ரோனின் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் 115 வரும்.
அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்க்குறீங்கன்றப்ப கூட நம்மளுக்கு ஹண்டர் 350 தான் ஒரு பெட்டரான சாய்ஸாகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ரியலி நல்லா இருக்குது நம்ம டிவிஎஸை விட நம்ம ஹண்டரில். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்துட்டு மைலேஜ் பொறுத்தளவுக்கு இது ஒரு 35 வரைக்கும் சொல்கிறாங்க. மைலேஜ்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கும்படி இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா அது ஒரு 350cc லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் இல்லையா, அந்த வண்டியோட அந்த ஒரு எக்ஸாய்ஸ் நோட்டுக்குன்னு நீங்கள் அவ்வளோ பெட்ரோல் கொடுக்கலான்னு தோணும். பட் இருந்தாலும் மைலேஜ் கம்மியாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்துல மனசில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஓரளவு இன்ஜின் பற்றி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த 2 இன்ஜினில் எது நல்ல ஒரு டியூரபிள் அண்ட் நல்ல ஒரு ரிஃபைண்டாக ஒரு லாங் டேர்ம் ஓரியன்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நம்ம ஹண்டர் 350யோட இன்ஜின் தான் உங்களுக்கு நல்ல ஒரு டியூரபிள் அண்ட் நல்ல ஒரு லாங் டேர்ம் ஓரியன்டாக பார்க்குறப்ப ஹண்டர் 350 தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம டிவிஎஸோட ரோனினோட இன்ஜின் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு இன்ஜின் தான், பட் ரிஃபைன்மெண்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் டவுட்டு தான். நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறீங்கப்ப அந்த வண்டியோட இன்ஜினை நீங்கள் ஒரு லாங் லைஃப் எடுத்து வரலாம். பட் கொஞ்சம் விட்டிங்கன்னா அந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட்டை இழந்துரும், அந்த ஒரு விஷயமும் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த வண்டியோட பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்குள்ளே போகலாம். பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹண்டர் 350ல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 300 mm டிஸ்க்கு, பேக்கில் வந்து பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் ட்ரம் பிரேக் இருக்குது, 153 mm. இல்லை டிஸ்க் பிரேக் போகிறீங்கிறப்ப 270 mm. பிரேக்கிங் டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. நீங்கள் ட்ரம் பிரேக் போகிறீங்கப்ப சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். உங்களுக்கு பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல குறை இல்லைப்பா, நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் ஹெவி டிராஃபிக் ரஷ்ல நீங்கள் ஹை ஸ்பீட் மேனுவர் பண்ணுறீங்கப்போ இந்த வண்டியோட பிரேக்கிங் அந்த அளவுக்கு சப்போர்ட்னு சொல்ல முடியாது. அந்த பிரேக்கிங் அதோட பெஸ்ட்டை பண்ணுது. பட் இந்த வண்டியோட வெயிட் ஹெவி இல்லையா, ஏன்னா நம்ம ஹண்டர் 350 டோட்டல் வெயிட் 181 kg, அரௌண்ட் ஒரு 200 kg கிட்ட வருதுன்றப்ப கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ரோனின் 225 பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்க்கு தான், பேக்கில் வந்து 240 mm டிஸ்க்கு, டுவெல் சேனல் ஏபிஎஸ். அதனால் பிரேக்கிங் விஷயத்தில் இவரும் குறை இல்லை. ஆனால் எனக்கு வந்து இந்த வண்டியோட பிரேக்கிங் வந்து அந்த ஒரு பின்னாடி பிரேக்கில் அந்த ஒரு பைட்டு கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆச்சு, அந்த ஒரு விஷயம் இருக்குது பிரேக்கிங்கில். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஹண்டர் எனக்கு ஒரு பெட்டர் ஃபீலாக இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 வண்டியோட டயர்ஸ் பொறுத்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ். நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சிங்களா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 100/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து 140/70 செக்ஷன். ரோட் கிரிப், பிரேக்கிங் எல்லா விஷயத்துக்கும் பர்ஃபெக்டாகவே அந்த ஒரு டயர் உங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிவிஎஸ் ரோனின் 225 அதோட டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 100/70 செக்ஷனு, பின்னாடி வந்து 130/70 செக்ஷனு. டயர்ஸ் வந்து இதில் பின்னாடி டயர் மட்டும் கொஞ்சம் சின்னது, அதனால் டயர்ஸ் விஷயத்துலையும் நிச்சயமாக நம்ம ஹண்டர் 350 தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட சீட் ஹைட்டு ஆமாங்க. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹண்டர் வந்து 800 mm கிட்ட வரைக்கும் வருது, கொஞ்சம் டாலர் தான். பட் இருந்தாலும் மோட்டிலாம் பெருசாக ஃபீல் இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டிவிஎஸ் ரோனின் பொறுத்த அளவுக்கு 795 mm 5 mm தான் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போதில்ல. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம டிவிஎஸ் ரோனினுக்கு ஒரு பாயிண்ட் உண்டு சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு. சரி ஓகே, ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக வண்டியோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துலையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம ஹண்டர் 350 வந்து பேசிக் மாடல் உங்களுக்கு 1,80,000 வந்து பேசிக் ஸ்டார்டிங், டாப் மாடல் வந்து 2,08,000 நீங்கள் முடிச்சிடலாம். அதே நம்ம டிவிஎஸ் ரோனின் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,84,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 2,09,000 முடிச்சிடலாம். ப்ரைஸிங்லையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சேம் அண்ட் ஈக்குவல் ப்ரைஸிங்கில் தான் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 3,000 to 4,000 மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்குதுன்றப்போ ப்ரைஸிங் விஷயத்துலையும் ரெண்டு பேரும் ஈக்குவலான லெவலில் இருக்காங்க. அதனால் இந்த இடத்துல நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு நல்ல ஃபீச்சர் லோடடான ஒரு 225cc சிட்டியாக இருந்தாலும் சரி, ஹைவேவாக இருந்தாலும் சரி, ஈஸியாக லீனியரான ஒரு பவர் டெலிவரியோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ராக்டபிளான ஒரு வெஹிக்கிள் வேணுமா, எனக்கு ட்ராக்டபிலிட்டி, மைலேஜ், ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஓட்டினா வண்டி பவராக ஃபீல் ஆகணும், அது மட்டும்தான் என்னுடைய ஒரே கான்செப்ட். எக்ஸாய்ஸ் நோட் அப்படியே தேன் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்கப்ப உங்களுக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350 வேணுமான்றது உங்களுடைய சாய்ஸ் தான். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த 2 பைக்கில் உங்களுக்கு எது ஒரு பெட்டரான ஆப்ஷன்ன்றதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.